என்னுடைய மகள் பரஞ்சோதி கௌதமன் அவர்களுடைய திருமண பத்திரிகையை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு வைப்பதற்காக நான் இங்கே வந்தேன். பத்திரிகையை அவர்கிட்ட வச்சுட்டேன். பேரன்போடு வரவேற்றார். ஏப்ரல் 6 நிச்சயதார்த்தம். அது நான் பரப்புரையில் இருப்பேன். ஜூன் 24, 25 கல்யாணத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொன்னார். எல்லாருக்குமே, எல்லா தலைவர்களுக்குமே பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வச்சுட்டேன், ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வச்சுட்டேன். முதல்வர் இன்னைக்கு நேரம் கொடுத்ததுனால வச்சிருக்கேன். எப்பொழுதுமே என் மேலே, அதாவது நாங்கள் தமிழ் தேசியம், அவர்கள் திராவிட தேசியம். ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை அவனியாபுரம் வாடிவாசலில் தாக்கின போது முதல் அறிக்கை அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையாக தான் இருந்தது, கடும் கண்டனத்தோட. அதுபோல என்னுடைய தந்தை அடிபட்டு ஜிப்மரில் இறந்த போது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அங்கே முதல்வராக இருந்த நாராயணசாமி அவர்களை இரவு 11 மணிக்கு எழுப்பி எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு எழுப்பி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு குழுவை வச்சு அதை வந்து பிரேத பரிசோதனை பண்ணி அன்னைக்கே என் கையில் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே MRK பன்னீர்செல்வம் அவர்களையும், என்னுடைய உறவினர் அவரையும் கணேசன் அவர்களையும் அனுப்பி அந்த சடங்குல கலந்துக்க சொல்லி, சடங்குல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் விசாரிச்சவர். அரசியல் நாகரிகம் வந்து ரொம்ப அற்புதமா பேணக்கூடிய ஒரு நபர் முதல்வர். அதனால அவருக்கும் பத்திரிக்கை வச்சதுல மகிழ்ச்சி.